வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்க மகிழ்ச்சியான செய்திகள் என்னென்ன? இந்த ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த புதிய மாற்றங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு விவரமாக சொல்லும். என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு தெரிவிக்கும். குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை ஏஏஒய் பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் அட்டைதாரர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட 35 கிலோ அரிசி இனி குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே வழங்கப்படும். புதிய நடைமுறையின்படி ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி என்ற விதத்தில் கணக்கிடப்பட்டு 5 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே முழுமையாக 35 கிலோ அரிசி கிடைக்கும். தமிழகத்தில் இருந்தால் மட்டுமே இது கிடைக்கும். மேலும் 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களில் பல்வேறு பிரிவினர்களுக்கான அரிசி அளவு மற்றும் மானிய தொகைகள் குறித்து இந்த தொகுப்பு முக்கியமாக விளக்குகிறது. ரேஷன் கார்டை வெறும் அடையாள சான்றாக பயன்படுத்துவோர் முதல் முன்னுரிமை பெற்றவர்கள் வரை அனைவருக்கும் இந்த மாற்றங்கள் பொருந்தும். பொதுமக்கள் தங்கள் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை சரிபார்த்து கொள்ளுமாறு இந்த செய்தி உங்களுக்கு அளவீடுகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ரேஷன் என்றது ஒரு பெரிய கட்டமைப்புங்க. ரேஷன் விதிகளில் சில மாற்றங்கள் வந்திருக்கு. 37,328 கடைகள், 2.25 கோடி குடும்ப அட்டை உறுப்பினர்கள், 14,000 கோடி 2025-26 ஆண்டிற்கு அரசின் மானியம் ஒரு அட்டைக்கு 6,000 6,500 வரைக்கும் செலவுகள் நடக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உங்களிடம் இருப்பது எந்த வகை அட்டை, யாருக்கு என்ன மாற்றம்? பிஹெச்ஹெச் முன்னுரிமை உள்ளவர்கள் 76.9 லட்சம் அட்டைகள், மாதம் 8 கிலோ அரிசி. புதிய மாற்றம், அவர்களுக்கு அஃபெக்ட் எதுவுமே இல்லை. பிஹெச்ஹெச் ஏஏஒய் அன்ன யோஜனா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் 18.6 லட்சம் அட்டைகள், 35 கிலோ அரிசி. விதிமுறை மாறியுள்ளது. அப்புறம் என்பிஹெச்ஹெச் முன்னுரிமை அற்றவர்கள் 9 லட்சம் அட்டைகள். ஓகேங்களா? அரிசி சர்க்கரை தற்போதைய பலன், புதிய மாற்றம் எதுவும் கிடையாது. என்பிஹெச்ஹெச் 10.6 லட்சம் அட்டைகள், அரிசி தவிர அனைத்தும். ஓகேங்களா? நோ சேஞ்சஸ். என்பிஹெச்ஹெச் என்சி முகவரி சான்றுக்காக பொருட்கள் கிடையாது. இவங்களுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுதான் தமிழகத்தில் இருக்கிற ரேஷன் அட்டைகளுடைய வகைகள் தான் இப்போ பார்த்துருக்கீங்க. பிஹெச்ஹெச் ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கான புதிய விதிமுறைகள். பழைய விதிமுறை குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ அரிசி. புதிய விதிமுறை ஒரு ஆளுக்கு இனி 7 கிலோ. இனி ஒரு ஆளுக்கு 7 கிலோ அரிசி மட்டுமே வழங்கப்படும். அதிகபட்ச வரம்பு 35 கிலோ. எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் 35 கிலோவுக்கு மேலே உங்களால் வழங்கப்பட முடியாது. இந்த மாதிரி தாங்க இப்போ பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. இதில் மாற்றம் யாருக்கெல்லாமே பொருந்தும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். 2 உறுப்பினர்கள் உள்ள குடும்பம் 2x7 14 கிலோ. பழைய அளவில் 35 கிலோ இனி கிடையாது. 4 உறுப்பினர்கள் குடும்பம் உள்ள குடும்பம் 2x7 4x7 28 கிலோ. 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் 5x7 35 கிலோ. அதிகபட்ச வரம்பு 35 கிலோ என்பதால் அளவில் எந்த மாற்றமும் கிடையாது. மேக்ஸிமம் லிமிட்டு 35 கிலோ தாங்க. இனிமேல் அந்த எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாற்றமும் இல்லை. பிஹெச்ஹெச் ஏஏஒய் மஞ்சள் அட்டைக்கு மட்டும் மத்திய அரசின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரிசி வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும், மற்ற யாருக்குமே இது பொருந்தாது. பிஹெச்ஹெச் ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே புதிய கட்டுப்பாடுகள் பொருந்தும். மற்ற அட்டைதாரர்களுக்கு எந்த மாற்றம் கிடையாது. இனி ஏஏஒய் குடும்ப அட்டைகளில் நபருக்கு 7 கிலோ என்ற அடிப்படையில் தான் அரிசி வழங்கப்படும். குடும்பத்தில் 5 பேருக்கு கீழ் இருந்தால் நீங்கள் பெறும் அரிசியின் அளவு குறையும். இதில் குடும்ப உறுப்பினர்களுக்கான அரிசி ஒதுக்கீடு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுதான் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பழைய நடைமுறையில் இருக்கிற அரிசியை தவிர்த்து புதிய நடைமுறைக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. நண்பர்களே, ரேஷன் கார்டில் நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்ன, உங்கள் கார்டு என்ன வகைன்றதை சரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்மார்ட் கார்டில் பிஹெச்ஹெச் ஏஏஒய் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க. உறுப்பினர்களை கணக்கெடுங்க. ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கையை சரிபார்க்கவும். உங்கள் அளவை கணக்கெடுங்க. உங்கள் கார்டு ஏஏஒய் ஆக இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் 5க்கும் குறைவாக இருந்தால் உறுப்பினர்கள் × 7 கிலோ என்பதை புதிய அரிசி ஒதுக்கீடு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.